என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடனும் சாஸ்திரங்களை படிப்பது சான்றோர் நோக்கிய குருமார்கள் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்டதெய்வம் என அனைத்து தெய்வங்கள் ஆசையுடனும் இந்த பதிவை தொடங்குகிறோம். ஓம் கம் கணபதி நம, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சம் சரணவாய நம. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. நண்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜோதிடத்தின் சிவகுருநாதின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மார்ச் மாதம் 25ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடத்துவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி வரும். நல்ல தகவல்கள் தேடி வரும். மறைமுகமான வருமானங்கள் நன்றாக இருக்கும். தொழில் ரகசியங்களை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். எதிர்ப்புகள் அதிகம் வரும். இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவரால் உங்கள் முன்னேற்றத்திற்கு அதிக பலன் கிடைக்கும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். பெண்கள் விஷயத்தில் கவனம் கண்ணியமாக இருப்பது நல்லது. ஊழியர்களை பக்குவமாக கையாளுங்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம். நீண்ட நாட்களாக செயல்படுத்தாத திட்டங்களை எல்லாம் இன்று செயல்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். ஊழியர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் லாப வருமானத்திற்கும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கிடைத்த வருமானங்களை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பேச்சில் ஒரு கனிவு இருக்கும். பேச்சினாலே எல்லாரையும் கவர்ந்தெடுத்து இன்றைய நாளை எளிதாக கடந்து செல்வீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் பணவரவு என்று இந்த நாள் முழுவதும் நீங்கள் அமோகமாக இருக்கப் போகிறீர்கள். மிதுனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று காரியங்களை கச்சிதமாக நடத்துவீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மூத்தோர் ஆசீர்வாதம் இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் பெண் ஊழியர்கள் அவருடைய உதவியால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கடகம். நீண்ட செய்யாமல் இருந்த வேலைகளை செய்வதால் என்று பணிச்சுமை கூடும். அதற்கு சில எதிர்ப்புகள் வரலாம். இருந்தாலும் அதை என சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். ஏனெனில் தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கப் போகிறது. நீங்கள் எதிர்ப்பை சமாளித்து வெற்றி காண்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதிப்பதால் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டிய காலம். ஊழியர்களை பக்குவமாக கையாள வேண்டிய காலம். அரசு விஷயங்கள் பிரச்சனை தருவதால் இன்று அதை தவிர்க்கவும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். தேவையற்ற சிந்தனைகள் செயல்களை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். சிம்மம். உங்களுக்காக ஓடி உழைக்கும் சிம்மராசி என்பவர்களை உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் ராசியிலே கேது, அஷ்டமத்திலே சனி இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு ஓடிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு அவர் திடீர்னு நிற்கும் போது கம்ப்ளீட்டாக ஓவராய்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கழட்டி போட்டு வர மாதிரி ஆகிடும். அதனால் சின்ன சின்ன உபாதைகள் வந்தாலும் அப்பப்போ உடனே மருத்துவரை அணுகி சுய மருத்துவத்தை தவிர்த்து
நல்ல ஒரு மருத்துவரை அணுகி உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். தெளிவான திட்டங்கள் மூலம் என்ற காரியங்களை வெற்றிகரமாக நடத்தப் போகிறீர்கள். அதற்கு நண்பர்கள் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சமாளித்து தான் ஆக வேண்டும். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டிய காலம், ஊழியர்களை பக்குவமாக கையாள வேண்டிய காலம். அரசு விஷயங்கள் தவிர்ப்பது நல்லது. குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். முன்னேற்றத்திற்கான சிந்தனை மேலோங்கும். அதை செயல்படுத்தவும் நீங்கள் விளைவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் தொழில் பிரச்சனையை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. கன்னி, உங்களுடைய முயற்சிகளுக்கு, மாற்றங்களுக்கு, வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப்படுகிறீர்கள். அதை விடாப்பிடியாக செய்து அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள். உங்களுடைய சகோதரர் நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேற்றுமொழி பேசுவோர் வேற்றுமொழியினருடனும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பெண்கள் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். ஊழியர்கள் உங்களை மனமறிந்து நடந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடந்த மகிழ்ச்சியை தரும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். ஒரு நீண்ட நாள் நினைத்திருந்த ஒரு புனித யாத்திரை அல்லது இறை வழிபாடு என்று செய்து மகிழ்வீர்கள். துலாம், உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும். பேசிய காரியங்களை சாதிக்கப் போகிறீர்கள். தெளிவான திட்டங்கள் இன்னும் ஒரு அடிஷனல் போனஸாக உங்களுக்கு அமையும். அதனால் வாக்குவன்மை, திட்டமிடுதல், செயல்திறன் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். காரியங்களை வெற்றி பெற செய்ய உதவிகரமாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிகாரியின் மாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி நடைபெறும். அதற்கு சகோதர நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களிடமும் ஊழியர்களிடமும் கவனமாகவும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. விளையாட்டுக்காக கூட அவர்களிடம் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் அல்லது வேறு வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தெளிவாக திட்டமிட்டு இன்று காரியங்களை நடத்தப் போகிறீர்கள். அதனால் நீங்கள் இன்று வெற்றி பெறப் போகிறீர்கள். குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருச்சிகம், இன்று பணிச்சுமை கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் சுலபமாக நடக்காமல் எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்கள்லாம் வந்து சேரும். தடை தாமதங்கள் ஏற்படும். ஆனால் இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்த்துவிட்டு எப்பொழுதும் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்தால் போதும். உங்கள் திறமைக்கு நண்பர்கள், சகோதரர்கள் ஆதரவளிப்பார்கள். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பதற்கு ஊழியர்கள், பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து முடிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. மனம் எதிர்மறை எண்ணங்களை தோணும். அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நேர்மறையாக சிந்திங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தனுசு, நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். தெளிவாக திட்டமிட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். அதுவும் பெண்கள் மத்தியில் உங்களுக்கு அந்தஸ்து கூடும். அதே நேரத்தில் அவர்களிடம் கவனம் கண்ணியமாக பழகிக்கொள்வது உங்களுடைய அந்தஸ்தை காப்பாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நண்பர்கள், சகோதரர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குழந்தைகள் விஷயத்தில் தெளிவான திட்டமிட்டு அவர்களை விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பணிச்சுமைகளை அழகாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் முன்னேற்றம், லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்வதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். குடும்பத்தின் நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பார்கள். உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்களிடமும் ஊழியர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அரசு விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் என்று அதை தவிர்க்கவும்.
குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய மன ஆற்றல் என்று கிடைக்கும். இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாடு உங்களுக்கு இந்த நாளை மகிழ்ச்சியை தரும். கும்பம். தொழிலில் நீங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அதற்கு பணபலமும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தொழிலில் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள். தெளிவான திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் இன்றைய நாளை வெற்றிகரமாக நடத்தி கொள்வீர்கள். பெண் ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். அரசு விஷயங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். பேசி காரியத்தை சமாளித்துக் கொள்வீர்கள். விளையாட்டுக்காக கூட வாழ்க்கை துணையுடன் தீண்டலோ வேண்டாம். அவர்களுடன் யதார்த்தமாக பாசமாக பழகுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருப்பதோடு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மீனம். உங்களுடைய வாக்குவன்மை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தோர் ஆசீர்வாதம் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். புதிய வித்தைகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். உறவினர்களால் மகிழ்ச்சி. அது ஒரு மூத்த பெண் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் பெருகும். தொழிலில் சில பிரச்சனைகளை சந்திப்பதாலும் கிரகங்கள் சாதக நிலையில் இருப்பதால் வீண் பஞ்சாயத்து, வழக்கு, முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். நண்பர்கள், சகோதரர்களுக்காக சில ஆலோசனைகளின் தியாகங்களையும் செய்ய வேண்டி வரும். முதலில் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டுமில்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளை அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுத் தருவானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.